exercise 3.4 அதோட ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். ஓகே, அதோட ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா explain x plus 2y plus 3z whole square. இது அல்ஜிப்ரால நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேவா, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அல்ஜிப்ரா ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா a plus b plus c whole square அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எக்ஸ்பிளைன்னா அதை ரிலீவ் பண்ண முடியும். ஓகேங்களா, இதனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா a plus b plus c whole square. அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க, கரெக்டாக இருக்கும். a plus b plus c ஸ்கொயர் இருந்தாலும் ஸ்கொயர், கியூப் இருந்தால் கியூபோட ஃபார்முலா போடுங்க. இங்கே ஸ்கொயர் இருந்தாலும் ஸ்கொயர் ஃபார்முலா. இப்போ a plus b plus c இதனுடைய ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர் plus 2ab plus 2bc plus 2ac. இதுதான் இதனுடைய ஐடென்டிட்டி ஃபார்முலா. ஓகேங்களா, இப்போ இந்த வேல்யூலாம் எடுத்து சப்ஸ்டிட் பண்ண பாருங்க. ஃபார்முலா ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் இஸ் ஓவர். ஓகேங்களா, ஃபார்முலா எழுதிங்க அதுக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு பாக்ஸ் போட்டுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்து அப்படி தான் எழுதியிருக்கேன். இப்போ வேல்யூலாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏ இடத்துல எக்ஸ்ன்னு போடணும். ஏவோட வேல்யூ எக்ஸு, பியோட வேல்யூ 2y, சியோட வேல்யூ 3zன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்படியே ஃபார்முலா ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க. ஃபர்ஸ்ட் நாக்கு ஏ இருக்குது, ஏவோட வேல்யூ எக்ஸு, ஸ்கொயர் இருந்தாலும் ஸ்கொயரு, ஃபார்முலா ப்ளஸ்ஸு. பி வந்து 2y, ஸ்கொயர் இருந்தாலும் ஸ்கொயரு, ஃபார்முலா ப்ளஸ்ஸு. சி வந்து 3z, ஸ்கொயர் இருந்தாலும் ஸ்கொயர். அப்படியே செக் பண்ணி பாருங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். நெக்ஸ்ட் பாருங்க 2 அப்படியே பண்ணுறப்ப ஏவோட மதிப்பு எக்ஸு, பியோட மதிப்பு 2y. நெக்ஸ்ட் ஃபார்முலா ப்ளஸ் 2 அப்படியே பண்ணுங்க. பியோட வேல்யூ 2y, சியோட வேல்யூ 3z, ஃபார்முலா ப்ளஸ் 2 அப்படியே போட்டுருக்கேன். ஏவோட வேல்யூ எக்ஸு, சியோட வேல்யூ 3z. ரைட் பண்ணிட்ட பிறகு ஒன் டைம் அந்த ஃபார்முலா அப்படியே செக் பண்ணி பாருங்க, சொல்லி பாருங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ac. இப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் ஃபார்முலா ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஃபார்முலா ஐடென்டிஃபை பண்ணிட்டு வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண முடியும். அது எப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரை பொறுத்தவரைக்கும் நோட் பண்ணாமல் அது அப்படியே எழுதிக்குவோம். இப்போ ஹோல் பிராக்கெட் ஸ்கொயர் பாருங்க, அது தனித்தனியாக ஸ்டிக் பண்ணுங்கள், தனித்தனியாக பிரித்து இருக்கும். எப்படின்னா இப்போ இந்த ஹோல் பிராக்கெட் ஸ்கொயர் வந்து 2க்கும் ஸ்கொயர் இருக்குது, ஒய்க்கும் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க 3 ஸ்கொயர் இசட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இது அப்படியே ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே ப்ராடக்ட் கண்டிஷன் தான் பாருங்க. 2 × 2 4, x × y xy. நெக்ஸ்ட் பாருங்க 2 × 2 4, 4 3s 12. வேரியபிள் வந்து y z. நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க 2 × 3 6, வேரியபிள் வந்து x z. ஓகேங்களா, கரெக்டாக செக் பண்ணி பார்த்துங்க. என்ன டவுட் இந்த செட்டில்? நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயரை பொறுத்தவரைக்கும் நோ ப்ராப்ளம். 2 ஸ்கொயர்னா 4 y ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர்னா 9, 3 ஸ்கொயர்னா 6ன்னு போட்டாதீங்க. 3 ஸ்கொயரோட மீனிங் வந்து 3 × 3. ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவீங்கன்னா 3 × 2 6ன்னு மீனிங் புரிஞ்சுப்பீங்க. அது ராங். 3 ஸ்கொயர்னா 9, வேரியபிள் வந்து z ஸ்கொயர். இதில் நோ ப்ராப்ளம், அப்படியே எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இதோடைய எக்ஸ்பிளைனிங் ஃபார்மேட். இது எதுவுமே நம்ம ஆட் பண்ண முடியாது. எதை டிஃப்ரெண்ட் வேரியபிள் அன்லைக் டேர்ம்ஸ். ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து எல்லாத்தையும் எடுத்து டோட்டலாக ஆட் பண்ணிடுவீங்க. ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இது எக்ஸ் ஸ்கொயர், இது ஒய் ஸ்கொயர், இது இசட் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் ஒய், ஒய் இசட், எக்ஸ் இசட். ஸோ இதை ஆட் பண்ண முடியாது. இப்படியே ஸ்டார்ட் பண்ணிங்க. இதோடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.